இது Bunny Kids. குழந்தைகளுக்கான இனிய கதைகள். ஒரு பெரிய பசுமையான காட்டில் 2 முயல்கள் வாழ்ந்தன. ஒருத்தி சுட்டி, மிகவும் புத்திசாலி, ஒழுக்கம் உள்ள முயல். மற்றொன்று தூங்கி, பலம் நிறைந்தது, வேகமாக ஓடக்கூடியது, ஆனால் மிகவும் சோம்பேறி. ஒரு நாள் காட்டு ராஜா சிங்கன் காட்டில் இருந்த எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டுச் சொன்னார். இந்த காட்டில் விரைவில் கடுமையான வெள்ளம் வரும். உயிர் பிழைக்க வேண்டுமென்றால் 1 மாதத்திற்குள் மலைக்கு அப்பால் இருக்கும் பசுமையான பள்ளத்தாக்குக்கு செல்ல வேண்டும். இந்தச் செய்தியை கேட்டதும் சுட்டி முயல் உடனே யோசிக்கத் தொடங்கியது. நான் தினமும் 2 மணி நேரம் நடந்தால் 20 நாட்களில் பள்ளத்தாக்கை அடைந்துவிடலாம். மீதமுள்ள நாட்கள் ஓய்வு எடுக்கலாம் என்று திட்டமிட்டது. அடுத்த நாள் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன்பே அது பயணத்தை தொடங்கியது. வழியில் எவ்வளவு சுவையான கேரட் இருந்தாலும் இன்றைய இலக்கை முடித்த பிறகே ஓய்வு என்று நினைத்து தொடர்ந்து நடந்தது. ஆனால் தூங்கி முயல் வேற மாதிரி யோசித்தது. எனக்குதான் வேகம் இருக்கிறதே, சுட்டி 20 நாள் நடப்பதை நான் 2 நாட்களில் ஓடி முடித்து விடுவேன். இப்போ ஏன் அவசரம் என்று நினைத்தது. அது தினமும் மதியம் வரை தூங்கும், பிறகு நண்பர்களுடன் விளையாடும். நாளை பார்த்து கொள்ளலாம் என்பதே அதன் பழக்கம். இப்படி நாட்கள் கடந்து போயின. சுட்டி முயல் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தது. 20வது நாளில் அது பாதுகாப்பாக அந்த பசுமையான பள்ளத்தாக்கை அடைந்தது. அங்கே நிறைய உணவும் தண்ணீரும் இருந்தது. அப்போதுதான் தூங்கி முயல் தனது பயணத்தை ஆரம்பித்து, இப்பவே ஓடிப்போனால் போதும் என்று வேகமாக ஓடத் தொடங்கியது. ஆனால் அதே சமயம் காட்டில் திடீரென பலத்த மழை பெய்தது. பாதைகள் சேரும் சகதியுமாக மாறின. வெள்ளம் வழிகளை மறைத்தது. தூங்கி முயலால் வேகமாக ஓட முடியவில்லை. அதனால் அது பள்ளத்தாக்கை அடைய முடியாமல் காட்டின் நடுவில் சிக்கிக் கொண்டது. அப்போதுதான் அது உணர்ந்தது, நான் முன்பே கொஞ்சமாக முயற்சி செய்திருந்தால் இப்படி ஆகியிருக்காது. எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தும் ஒழுக்கம் இல்லை என்றால் பயனில்லை. சிறுகச் செய்தாலும் சீராகச் செய், வெற்றி நிச்சயம். நண்பர்களே, இன்று கதை இங்கே முடிந்தது. மீண்டும் சந்திப்போம் Bunny Kids.